வணக்கம் உறவுகளை, நான் தான் உங்கள் ஸ்பாட்டன் முருகன். நெட்வொர்க்கிங் கோர்சஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் காசி இன்ஃபோடெக்கில். டுடே என்ன டாபிக் எடுத்தாங்கன்னா ப்ரோட்டோகால்ஸை பற்றி எடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ ப்ரோட்டோகால்ஸில் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம HTTP நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு, கரெக்டுங்களா? HTTP நான் வரலாம் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து சிம்பிளாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வெப்சைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் கம்யூனிகேஷன் பயன்படுத்தப்படுற ஒரு ப்ரோட்டோகால் வந்து HTTP. ஸோ இதை பற்றி நீங்கள் பிரீஃபாக கற்றுக்கிறதுக்கு என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரீஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா FTP, அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு கால் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஜிமெயில் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாக்குமெண்ட்டாவோ ஃபைல்ஸாவோ இந்த மாதிரி கேட்டகரியில் தான் டேட்டா வந்து சென்ட் பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி FTP தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அந்த நேம்லேயே நம்ம பார்க்கலாம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகேவா? அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன புரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைலோ டாக்குமெண்ட்டோ நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா FTP. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.